ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா பார்க்கலாம். அதுக்கு ஸ்பைசஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ, சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 4 பூண்டு, இஞ்சி, வெங்காயம், ஒரு தக்காளி. ஃபர்ஸ்ட் கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். நெய் இல்லாட்டி பட்டர் ஊற்றிக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸ் போட்டுடலாம். ஒரு 4 ஏலக்காவும் சேர்த்து போட்டுக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இந்த பன்னீர் மசாலாவுக்கு நல்ல ஏலக்காய் தான் நல்ல வாசனையாக இருக்கும். அதனால 4 போட்டிருக்கிறேன் நான். அதோட பூண்டு, இஞ்சி, ஆனியன் இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கிடலாம். இதோட ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. இதோட மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, நல்லா வதங்கிரும். நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதோட கொஞ்சம் ஒரு கைப்பிடி முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு இன்னொரு 1 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க. அவ்வளோதான், அதை அரைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதனால ஆறிடுச்சு. எடுத்து நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதை சூடு ஆறுனதுக்கப்புறம் போடுங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதே கடாயில், வதக்கின கடாயிலே அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி கடாயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. முந்திரிலாம் போட்டிருக்கனால நல்லா திக்னஸ் ஆகும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அந்த மிளகாத்தூள் வாடையெல்லாம் போட்டும் நம்ம பன்னீர் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வீட்டில் செஞ்ச பன்னீர் தான், நான் வீட்டில் செஞ்சு வச்சுருக்கிறேன். 1 லிட்டர் பாலில் இவ்வளோ பன்னீர் வந்திருக்கு. அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான சைஸில் பன்னீர் கட் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க, வீட்டில் செஞ்சது தான் அது. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ, பெருசாக வேணாலும் பெருசாக கட் பண்ணிக்கலாம், இல்லைனா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம்.
எல்லா பன்னீருமே கட் பண்ணி எடுத்தாச்சு. மசாலாவும் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இன்னும் அந்த மிளகாத்தூள் வாசனை கொஞ்சம் இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பன்னீர் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இப்போ அதோட பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் ஃப்ரை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அப்படியே சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். அதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, நல்லா திக்காயிடும். ஓகே, ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஓகே இருக்கட்டும். இது கூட நம்ம கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். காஞ்ச வெந்தய இலை நல்ல வாசனையா இருக்கும். அது அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நாம சப்பாத்தி போடுறதுக்கு மைதா மாவு தான் பிசைஞ்சு வச்சிருக்கிறேன். எப்போதும் கோதுமை தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு சரி ஒரு நாள் செய்யலாம் மைதால அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு மைதாலையும் போட்டேன். அதுதான் விரும்புகிறாங்க. எப்போதுமே கோதுமை கோதுமைன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு சரி இன்னைக்கு ஒரு நாள் மைதா போட்டுத்தான்னு போட்டாச்சு. நீங்கள் மைதாவில் சப்பாத்தி இது நானாக கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். நல்ல கல் நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க. அப்போதான் சப்பாத்தி வந்து ஹார்ட் ஆகாமல் இருக்கும். சூடு இல்லாமல் கல்லில் சூடு இல்லாமல் சப்பாத்தி போட்டிங்கன்னா சப்பாத்தி வந்து ஹார்டாக இருக்கும். நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் சப்பாத்தியை வந்து கல்லில் போட்டு விடுங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு விருப்பப்பட்டால் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கஸ்தூரி மேத்தி போட்டனால கொத்தமல்லி போடல. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.